அம்மா வீட்டுக்கு வந்தாவே காட்டுக்கு போய் ஒரு ரவுண்ட் சுற்றிட்டு வந்துடுவாங்க. ஸோ அதனால் காட்டுக்கு கிளம்பிட்டோம். அங்கே போகிற வழியிலே வேப்பந்தலையை பொறுத்து சொல்லிக்கோ காத்துக்கருப்பு அண்டாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேப்பந்தலை எடுத்து சொல்லிக்கிட்டோம். என்னோடய பப்பி ஒரு 3 vlog முன்னாடி பார்த்தீங்கன்னா என் பப்பியை வந்து காமிச்சிருப்பேன். என் பப்பி வந்து இறந்துட்டான். தைப்பூஸ் தண்ணிக்கு பப்பி இறந்துருச்சு. ஆனால் என்கிட்ட யாருமே சொல்லவே இல்லை, நான் ரொம்ப அழுகுவேன் அப்படின்ட்டு. ஆனால் எனக்கு ஒரு இன்னர் ஃபீலிங்ஸ் வந்து பப்பி இல்லையோன்னு ஒரு தோணல் வந்து வீடியோ காமலில் காமிங்க அப்படின்னு கேட்டேன். அன்றைக்கி தான் மாட்டிக்கிட்டாங்க, பப்பி இறந்துருச்சுன்னு சொன்னாங்க. ஸோ பப்பி இந்த மாதிரி பப்பிக்கெலாம் வந்துட்டு 10 வருஷம் தான், 13 வருஷம் ஆயுஸ் சொல்லுவாங்க, ஆனால் 10 வருஷம் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஒரு வேளை கர்ப்பப்பை ரிமூவ் பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் சேர்த்து இருந்திருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் கர்ப்பப்பையில் எதுவும் ரிமூவ் பண்ணலை. ஸோ பப்பி இறந்துருச்சு. அவனோட ஆத்மா சாந்தி அடையணும்னு வேண்டிக்கோங்க. புளியங்காய் சீசன் வந்துருச்சு. அதனால் மரத்தில் புளியங்காய் பொறிச்சிட்டு இந்த பாவக்காய் கத்திரிக்காய்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் வீட்டுக்கு கொஞ்சம் பொறிச்சிட்டு போனோம். எப்பயுமே இந்த கத்திரிக்காயை வித கத்திரிக்காயாக விட்டுருவாங்க. அடுத்து கோழிக்கு வந்து சிம்பிள் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த vlog இதோட முடிச்சுக்கலாம். இன்றைக்கி தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். அம்மா வீட்டுக்கு வந்தாவே காட்டுக்கு போய் ஒரு ரவுண்ட் சுற்றிட்டு வந்துடுவாங்க. ஸோ அதனால் காட்டுக்கு கிளம்பிட்டோம். அங்கே போகிற வழியிலே வேப்பந்தலையை பொறுத்து சொல்லிக்கோ காத்துக்கருப்பு அண்டாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேப்பந்தலையை எடுத்து சொல்லிக்கிட்டோம். என்னோடய பப்பி ஒரு 3 vlog முன்னாடி பார்த்தீங்கன்னா என் பப்பியை வந்து காமிச்சிருப்பேன். என் பப்பி வந்து இறந்துட்டான். தைப்பூஸ் தண்ணிக்கு பப்பி இறந்துருச்சு. ஆனால் என்கிட்ட யாருமே சொல்லவே இல்லை, நான் ரொம்ப அழுகுவேன் அப்படின்ட்டு. ஆனால் எனக்கு ஒரு இன்னர் ஃபீலிங்ஸ் வந்து பப்பி இல்லையோன்னு ஒரு தோணல் வந்து வீடியோ காமலில் காமிங்க அப்படின்னு கேட்டேன். அன்றைக்கி தான் மாட்டிக்கிட்டாங்க, பப்பி இறந்துருச்சுன்னு சொன்னாங்க. ஸோ பப்பி இந்த மாதிரி பப்பிக்கெலாம் வந்துட்டு 10 வருஷம் தான், 13 வருஷம் ஆயுஸ் சொல்லுவாங்க, ஆனால் 10 வருஷம் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஒரு வேளை கர்ப்பப்பை ரிமூவ் பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் சேர்த்து இருந்திருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் கர்ப்பப்பையில் எதுவும் ரிமூவ் பண்ணலை. ஸோ பப்பி இறந்துருச்சு. அவனோட ஆத்மா சாந்தி அடையணும்னு வேண்டிக்கோங்க. புளியங்காய் சீசன் வந்துருச்சு. அதனால் மரத்தில் புளியங்காய் பொறிச்சிட்டு இந்த பாவக்காய் கத்திரிக்காய்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் வீட்டுக்கு கொஞ்சம் பொறிச்சிட்டு போனோம். எப்பயுமே இந்த கத்திரிக்காயை வித கத்திரிக்காயாக விட்டுருவாங்க. அடுத்து கோழிக்கு வந்து சிம்பிள் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த vlog இதோட முடிச்சுக்கலாம். இன்றைக்கி தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.